ஒன்றிணைந்தது அதிமுக. அனைத்து நிபந்தனைகளும் ஏற்கப்பட்டன. பிரிந்த குழுக்கள் ஒன்றிணைந்தன. சபாநாயகரிடம் அளித்த புகார் மனுக்கள் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. பெயரை அழைத்து உறுதிப்படுத்திய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் அதிமுகவின் கொறடா. விஜயபாஸ்கர் போட்டி கொறடாவாக செயல்படுவார் என்பதை வாபஸ் பெற்று விட்டார்கள். இதனால் 2 அணி சட்டமன்ற உறுப்பினர்களும் ஜேசிடி பிரபாகரனும் உறுதிமொழி படிவத்தை வழங்கி இருக்கிறார்கள். நாங்கள் ஓரணியாகவே செயல்படுகிறோம், 2 அணிகளாக செயல்பட மாட்டோம் என்ற உறுதியை இப்போது வழங்கி இருக்கிறார்கள். 2 அணிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சபாநாயகர் அறைக்குள் சென்று அந்த உறுதியை அளித்திருக்கிறார்கள். ஒருபுறம் சி விஜயபாஸ்கர், RB உதயகுமார், OS மணியன் ஆகியோர் ஒருபுறமும், மறுபுறம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களோடு நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி உள்ளிட்டோரும் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அவருடைய இல்லத்தில் இணைந்த பிறகு இப்போது சபாநாயகரின் அறையில், ஜேசிடி பிரபாகரனின் அறையில் எந்த அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று 2 மாதங்களுக்கு முன்பு அதிமுகவில் இருந்து பாடுபட்டாரோ அதே ஜேசிடி பிரபாகரன் இன்று சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து அதிமுக எம்எல்ஏக்களை ஒருங்கிணைக்கும் செயலில் ஈடுபடும் அரசியல் முரணான காட்சியை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தாலும் அந்த ஒருங்கிணைப்பு பணியில் ஜேசிடி பிரபாகரனுக்கு காலம் வாய்ப்பை வழங்கி இருக்கிறது என்பதுதான் இந்த காட்சி வீடியோ பதிவுகள் மூலமாக நாம் அறிய வருவது. பலமுறை அங்கு ஜேசிடி பிரபாகரன் மற்றும் குப்பா கிருஷ்ணன் இவர்கள் தவிர புகழேந்தி உள்ளிட்டோர் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து அந்த அதிமுக கட்சியினரை இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அதற்கு பின்னர் இவர்கள் பல அணிகளாக பிரிந்து இப்போது மீண்டும் ஓரணியாக இணைந்திருக்கிறார்கள். பிரிந்து சென்றவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சபாநாயகராகவும் மாறிய தலைவராகவும் அமைந்த சூழ்நிலையில் இப்போது அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் ஓரணியில் இணைந்து செயல்படுவோம் என்ற உறுதியை அளித்திருக்கிறார்கள். இப்போது அங்கு வந்திருக்கிற சட்டமன்ற அதிருப்தி குழுவினரின் பெயர்களை ஒவ்வொன்றாக வாசித்து அவர் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் உறுதிப்படுத்திக் கொண்டார். அந்த உறுதிப்படுத்திக் கொண்ட அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிருப்தி அணியாக அறிவித்த CV சண்முகம், SP வேலுமணி, திருத்தணி ஹரி, நத்தம் விஸ்வநாதன், S காமராஜ், பழனியப்பன் உள்ளிட்ட அந்த கட்சியின் அதிருப்தி எம்எல்ஏக்கள் அனைவரும் இப்போது EPS அணியோடு இணைந்து விட்டோம். KP அன்பழகன் உள்ளிட்ட அனைவரும் இப்போது EPS அணியோடு இணைந்து விட்டோம் என்பதை சபாநாயகர் முன்னிலையிலேயே அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் அதிமுக அணிகளும் வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மானிய கோரிக்கை கூட்டத்தொடரில் ஓரணியாக 43 எம்எல்ஏக்களும் ஓரணியாக செயல்படுவார்கள். அவர்களுக்கு கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செயல்படுவார். அதிமுக எம்எல்ஏக்கள் ஜேசிடி பிரபாகரனிடம் தனியாக அந்த வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் ஓரணியில் செயல்படுவதற்கு. இப்போது அங்கு தலைமைச் செயலகத்திலிருந்து ஊடகங்களை வெளியேற்றும் நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சபாநாயகருடன் தனித்து அந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் இணைந்த EPS பிரிவு எம்எல்ஏக்களும் அந்த பேசி சட்ட ரீதியான மற்றும் அந்த கடிதங்களை வாபஸ் பெறுவது தொடர்பான உறுதிமொழியை அவர்களிடம் வாய்மொழியாக பெற்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அடுத்த உத்தரவை பிறப்பிப்பார். அது அவையில் அவர் அறிவிக்கக்கூடும். அதிமுகவில் 43 எம்எல்ஏக்களும் ஓர் அணியில் இப்போது 4 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து ராஜினாமா செய்தவர்கள் தவிர மற்ற 43 பேரும் ஓரணியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே கொறடா, ஒரே சட்டமன்ற குழு தலைவர் என்ற பதவி அறிவிப்பையும் இன்னும் சில நிமிடங்களில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அதிகாரபூர்வமாக வெளியிட இருக்கிறார். பிரிந்த அதிமுக ஒன்றிணைந்தது. சபாநாயகர் அறையிலேயே இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்கு முன்பு EPS சந்தித்து ஆதரவை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் என்று அதிருப்தி எம்எல்ஏக்கள் தெரிவித்த புகைப்படமும் வெளியாகி இருக்கிறது. இதனால் அதிமுகவில் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு ஓரணியில் அதிமுக என்ற சொல் இப்போது மீண்டும் எழுந்திருக்கிறது. இதனால் அதிமுக ஒரு அணியாக சட்டப்பேரவையில் செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.